லோகேஷும் யோசிச்சிருக்காங்க, இனி இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்றதோ இல்லை படத்தை பற்றி முன்னாடியே நம்ம பில்டப்பாக பேசுறது, டீகோடிங் பண்ணுவாங்கல்ல நம்மளை பற்றினா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுத்ததுலேருந்தே சொல்கிறேன். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எதனால் மிஸ் ஆச்சுன்றது படத்துக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அதை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணுன்றது தான் அதுக்கான பதிலே. ஆக்டர் லோகேஷ் வந்து நான் செட்டில் பார்த்ததும் சரி, கட்டு பண்ணதை காமிச்சதும் சரி, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு, கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்காரு. அவ பேர் சந்திரடா. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிஞ்சி மிஞ்சி என்னடா பண்ணுவீங்க, கொல்லுவீங்க, அவ்வளோதானே, பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஆட்டிடியூட்ல இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஆட்டிடியூட்ல தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். லோகேஷ் அவர்களுக்கு கூட சேர்ந்து அந்த ரைட்டராக அந்த ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல. இப்போ டேரக்டர் ரத்னகுமார் அவர் ஒன்று இருக்காரு, இந்த ரைட்டர் ரத்னகுமார், அது மாஸ்டராக இருக்கட்டும், கராத்தா பாபுவாக இருக்கட்டும், இப்படி பண்ணும்பொழுது இந்த சைடு எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க? இப்போ நமக்கு ஒரு ஒர்க் அது ஒன்று இருக்கு, நம்ம ரைட்டர் அண்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளோ ஒன்று இருக்கும். ரைட்டராக அங்கே ஒர்க் பண்ணும்போது ஆப்வியஸாக ரெண்டு பெரிய விஷன் ஒன்று சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க? இல்லை, ஆக்சுவலாக அதுதான் என்னை வந்து இன்னும் எப்படி சொல்லனா எக்ஸைட் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகே, இன்னும் போர் அடிக்காம ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி பண்ணி ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கு. அவங்க பிரெயின் எப்படி வேலை பார்க்குது, அவங்க வந்து நம்ம சும்மா ஒரு ஐடியா சொல்கிறோம், அதை எப்படி அவங்க அதை இன்கார்பரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு டைலாக், இந்த டைலாக்ல இந்த சீனை முடிக்கலான்னு வச்சுருப்போம், ஆனால் அந்த டைலாக்ல தான் அந்த சீனே ஆரம்பிச்சிருக்கோம், அந்த மாதிரி மாற்றிருப்பாங்க. இப்போ டாடா மாதிரி படம் பண்ணிட்டு கராத்தே பாபு பண்ணும்போது கணேஷோட அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருன்றதுல ஸ்கிரிப்ட்ல இருந்தே சொல்கிறேன். நான் ரொம்ப நரம்பு சதயமாக வந்திருக்கும் கராத்தே பாபு. ஓகே ஓகே, இந்த மாதிரி ராவான படம், இன்டெப்த் பொலிட்டிக்கல். ஆமாம் ஆமாம். ஸோ எனக்கு வந்து இன்னொருத்தரோட உலகம், அது இன்னொருத்தரோட உலகம், இன்னொருத்தரோட கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களை நம்ம சென்சிபிலிட்டிஸ்லேருந்து நம்ம பேச வைக்கிறோம், அந்த உலகத்தில் இயங்க வைக்கிறோம் அப்படின்னும் போது, நான் இப்போ வரைக்கும் எழுதுனதில் ரொம்ப க்ளோஸ் டு எக்ஸாக்டாக நான் எழுதுனதை ஸ்க்ரீனில் பார்க்கலான்னா கராத்தே பாபு வரும். மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. லோகேஷ் பொறுத்த வரைக்கும், லோகேஷ்க்கு நம்ம அந்த ஜிஸ்ட்டு நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுவோம், ஒரு ஸ்கெலிட்டனாக ஒன்று வரும், அங்கங்கே வந்து ஸ்ட்ராங்காக இதெல்லாம் இப்படி தான் இருக்க போகுதுன்றது தெரியும். ஓகே, சில இது வந்து லோகேஷ் அங்கே ஃப்ளோரில் போகும்போது நிறைய மேஜிக்கலாக சில விஷயங்கள் பண்ண வைப்பார். அதை பொறுத்து டூ அண்ட் ஃப்ரோ மாறும்னு வச்சுக்கோமே. லைக் எக்ஸாக்டாக இதான் ஸ்கிரிப்டுன்னு நம்ம லாக் பண்ணிட்டு அதை தான் எடுத்தோம் அப்படின்னா கராத்தே பாபு. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கெடியூல் வைஸ் எழுதியிருப்போம். நான் இப்போ அடுத்த 10 டேஸ்க்கான வேலையை பார்த்துருப்போம், ஸ்கிரிப்ட் ஒன்று முடிச்சிருப்போம். பட் லோகேஷ் சில விஷயங்கள் எப்போவுமே நான் லீனியராக தானே எடுப்போம், செகண்ட் ஹாஃப் ஓடுறது கூட முன்னாடியே எடுத்திருப்போம், அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ பவுண்ட் டு சேஞ்ச், மாறிட்டே இருக்கும். அண்ட் அங்கே போயும் கொஞ்சம் மாறும், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, சர்தார் 2 வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அது நார்மல், ஓகே, ஒரு படமா யோசிச்சு கேரக்டர்ஸ் வச்சு எழுதிடலாம், ஆனா அதுல நிறைய ரிசர்ச் ஒரு ப்ராசஸ் பெருசா இருந்திருக்கும். அது பேசலாமா? டீட்டெயிலா பேச முடியாது, பட் மித்தன் சும்மா இன்டர்வியூ கொடுத்தாலே எவ்வளவு இன்ஃபர்மேஷன் பீதியை கிளப்பி விட்டு போயிடுவாரு. வாழறதுக்கே தகுதியற்ற உலகம் போல இது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணுவாரு. இந்த படத்துல வந்து அதை இன்னும் ஒரு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படியா? அவரோட அந்த ஒரு சோஷியலை ரெஸ்பான்சிபிளான ஒரு படமாகவும் பண்ணியிருப்பாரு. அதை தாண்டி வில்லனோட ப்ரோட்டகனிஸ்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அவ்வளோ தூரம் ஆன்டகனிஸ்டும் ரூட்ஸ்ல இருந்தே கதை இந்த படத்தில் இருக்கும். அண்டு படம் வந்து பயங்கர கிராண்டான படம் அப்படின்றது, இன்னும் இந்த ஸ்கேலில் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி பயங்கர நம்ம தமிழ் சினிமாலே கொஞ்சம் கார்த்தி சாரோட படங்கள்லேயே வந்து நல்ல செலவு இதுக்கு முன்னாடி பார்த்த. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்கேலாகவே பயங்கர பெருசாக இருக்கும் படம் வந்து ஒரு பாண்ட் சீரீஸ் அந்த மாதிரி படம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் படம். அதுல சர்தார் பார்ட் 1லயே வந்து அந்த போர்ஷன்ஸ் அருமையா இருக்கும். அந்த அங்க போயிட்டு இந்த பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போயிட்டு ஒரு டிராமா, ஒரு பிளே ஒன்று நடக்கும், அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்லை இந்த படத்தில் இப்போ நீங்கள் அந்த போர்ஷன்ஸ் அது நிறைய இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிதான் இந்த படமே இருக்கும்.
அண்டு சர்தாரோட அதில் சர்தார் போஸ்ன்னு 2 பேர் இருப்பாங்க. ஆமா, இல்லை போஸ்ன்றது தான் சர்தார். விஜய்ன்றவங்க வந்து பையன். இதே தான் இங்கேயும். பட் விஜயோட போர்ஷன் வந்து சீக்குவலாக இருக்கும், போஸோட போர்ஷன் வந்து ப்ரீக்குவலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வந்த படத்தோட சர்தார் 2 வந்து சர்தார் 1க்கு முன்னாடி நடந்த கதையாக போஸோட கதையாக இருக்கும், அப்புறம் நடக்கிற கதையாக விஜயோட கதையாக இருக்கும். அதுவே பயங்கரமா. ஆமாம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை தாண்டி மித்ரன் படத்தில் ஒரு டேக்அவே இருக்கும்ல, ஒரு சோசியல். ஆமாம், கொஞ்சம் ரியாலிட்டி செக் ஒன்று இருக்கும், உஷாராக இருந்துக்குங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் அண்டர்லைன் பண்ணியிருக்காரு. பேக்கேஜாக சூப்பராக வந்திருக்கு படம். அது இப்போ நீங்கள் நார்மலாக சொல்கிறது ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயமே அது பயங்கரம் தான். ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்றும் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷனாக அவர் ஒன்று இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு தாட்டுக்கே வந்துட்டோம். படத்தில் அதுக்கு மேலே இருந்துச்சு, இரும்பு திரையா இருக்கட்டும், சர்தார் ஹீரோலையுமே இருக்கட்டும், அந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது. அதுக்கு வேறு வெயிட்டிங், அதில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு வெயிட்டிங். நல்லா அவர் மித்ரன் படங்கள்லே இது பயங்கர பெரிய படமா இருக்குது. ஓகே, இப்போ அந்த லோகேஷரோட ஒர்க் பண்ற ப்ராசஸ் ஒன்று சொல்றீங்களா இருக்கும், ஆனா ஸ்பாட்ல போய் பார்த்தா ஒரு மேஜிக் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? எனக்கு I just want to know. அந்த டிஸ்கஷன் ப்ராசஸ்ல ஒரு கேரக்டரை டெவலப் பண்றது, இந்த கேரக்டரோட ஆர்க்கு அப்படிங்கிற மாதிரி. இல்லை, நிறைய யோசிச்சுப்போம், ப்ரிப்பேராக இருப்போம், இது சொல்லணும்னு நினைப்போம் டிஸ்கஷனில். லோகேஷ் வரும்போது லோகேஷ் இதை இப்படி தான் கொண்டு போக போகிறோம், இப்படி நான் ஒன்று யோசிச்சிருக்கேன்னு ஒன்று சொல்லுவார். அப்புறம் அது பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். இப்படிலாம் சில விஷயம் பண்ணலான்னு தோணுதுன்னு நம்ம பிளான் பண்ணதும் சொல்லுவோம். நம்ம சொல்கிறத நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அதை அவர் சொன்ன கதைக்குள்ளே வேறையாகவும் உருவாகி, ஓகே இது நல்லா இருக்குது, ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம். அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நடக்கும் ஒவ்வொரு முறையும். இப்போ ஒரு கேரக்டர், இப்படி ஒரு கேரக்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஸ்பான்டேனியஸா வருமா இல்ல டைம் எடுத்து ஸ்பான்டேனியஸா வரும். இல்லைன்னா மறுநாள் வந்துடும். கொஞ்ச நேரம் ரன்னிங் வாக்கிங் எங்கன்னா போயிட்டு வந்தாருனாலே, பாட்டு கேட்டு நடந்தாருனாலே மறுநாள் வரும்போது நேற்று சொன்னதுக்கு எங்கேயோ இருக்கும் திரும்ப வந்து சொல்லும்போது. எங்கன்னா ஒரு இடத்துல. ஆனா நமக்கு என்னன்னா அந்த சுவாரஸ்யம் எழுதுனதுக்கு அப்புறமும் சரி, இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதே எக்ஸைட்மெண்ட் வருதான்னு பார்க்கணும். அதுதான் வந்து, ஏன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். பரவாயில்ல ஒன்று கிராக் பண்ணிட்டோமேன்றனால அது எக்ஸைட்டிங்காக இருக்கா, இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணால் ஒரு இடத்துல ஸ்டக்காக இருப்போம். ஒரு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று தேவை, அது மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஒன்று கண்டுபிடிச்சி அது ஒன்று நடந்துடும், நல்லா இருக்குன்னு நகர்ந்துடும். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் பண்ணது அதை கண்டுபிடிக்க தான். அதனால அது நல்லா இருக்கா இல்லை உண்மையிலே நல்லா இருக்கான்னு தெரியாது. கொஞ்ச நாள் வேற மாதிரி அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் பேசி பார்க்கும்போது தான் அதை இப்போ நம்ம நினைச்சது வந்துடும், இல்லை ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுது ஆயிரும். அந்த ஒரு மோஸ்ட்லி அப்படிதான். நிறைய ஐடியாஸ் பேசுவோம், சில படங்கள் பற்றி பேசுவோம், அப்புறம் இதை நம்ம ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். அந்த லோகேஷ்க்கு இந்த ஈஸ்டர் எக்ஸ் பிடிக்கும், ஒரு மாதிரி அதை செட்டப் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே கொண்டாந்து முடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அது ஏதாவது கொஞ்சம் இதுக்கு பதில் இப்படி பண்ணிடலாமா, இது எனக்கு தெரிஞ்சு இப்போ லோகேஷோட படம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, அது இல்லாமல் ஒன்று பண்ணணுன்றதுக்காக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றி பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி வந்து கான்வர்சேஷன்ஸில் தான் கான்ட்ரிபியூட். ஒரு கான்வர்சேஷன் டைலாக்ஸாக நீங்கள் சொல்கிறீங்களா, டைலாக்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது தான் இன்னமும் அந்த கான்வர்சேஷனை எப்படி இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது. ஒரு சீன் முடியும் போது அதோட லாஸ்ட் டைலாக்கை எதிர்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் மோஸ்ட்லி அந்த டிஸ்கஷன் இருக்கும். இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ அந்த லோகேஷ் அவரோட டச் இல்லாமல் வேற ஏதாவது புதுசாக கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டச் ஒன்று சொன்னீங்க. நான் இதை ஹானஸ்டாக கேட்குறேன். கூலி பார்க்கும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆப்வியஸாக இருந்தது. அந்த லோகேஷனோட ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு படத்தில். ஆனால் இப்போ ஒரு சில பேர் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்த ஒரு கேங் திடீர்னு லோகேஷை அது நெகட்டிவாக சொல்கிற கேங்கும் இப்போ வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் மாஸ்டர் லியோ வரைக்கும்லாம் வந்து லோகேஷ் அப்படி ப்ரைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க சடனாக பார்த்தா ஒரு நெகட்டிவிட்டி வருது லோகேஷ் அவர்கள் மேலே. அது ஏன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னு படம் எடுக்கிறாரு, ஒரு மூணு வாரம் ஆச்சு, கூலி ரிலீஸ் ஆன 3 வாரத்துக்கு அப்புறமும் நல்ல புக்கிங் இருந்துச்சு, ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஆப்வியஸாக அந்த சர்டிஃபிகேட்னால ஒரு இது இருந்துச்சு, ஆனால் என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும். ஆனால் அந்த நெகட்டிவிட்டி ஏப்பா வருது அப்படிங்கிறது ஒரு புரியாத எனக்கு உள்ள ஒரு கொஸ்டின் இருக்கு. அது மேபி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா?
இல்லை எனக்கு பர்சனலாவே எனக்கு அது எனக்கு தெரிஞ்சு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறத அளவுக்கு அதை கன்சிடரே பண்ண வேணாம்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணால் ஒர்க் மூலமாக மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். திரும்பவும் அகைன் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்லை கலெக்டிவாக வேறு காரணங்கள்னால இது மேலே அது ஒரு ரீல் இருக்குமே, இவன் அவனை அரைஞ்சி அவனை அரைஞ்சி அந்த மாதிரி ஏதோ கலெக்டிவாக வேற இப்போ லோகேஷும் யோசிச்சிருக்காங்க, இனி இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்றதோ இல்லை படத்தை பற்றி முன்னாடியே நம்ம பில்டப்பாக பேசுறது. இப்போ நான்லாம் நிறைய போய் இன்டர்வியூவில் பேசி டீகோடிங் பண்ணுவாங்கல்ல நம்மளை பற்றினா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற முடிவு எடுத்ததுலேருந்தே சொல்கிறேன். தன்னை சரி பண்ணி எதனால் மிஸ் ஆச்சுன்றது படத்துக்குள்ளேயும் சரி வெளியும் சரி அதை அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ணுன்றது தான் அதுக்கான பதிலே தவிர அடுத்த ப்ராஜெக்ட்ல. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க கூலி நல்ல புக்கிங் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சுன்னு. ஆனால் ஒரு பாலில் 100 அடின்றாங்க, ஒரு பாலில் 6 தான் அடிக்க முடியும். மாலை செட் பண்ண ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்குன்னும் போது எல்லாமே கரெக்டாக இருந்தே ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால தான் அது நல்ல மேபி அது வந்து இன்னமும் நம்ம பயங்கர ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்றதுக்காக அப்படி எடுத்துக்க வேண்டாம், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி. ஓகே, ஆக்டர் லோகேஷ் பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு டிசியில். இல்லை, ஆக்டர் லோகேஷ் வந்து நான் செட்டில் பார்த்ததும் சரி, எனக்கு கட்டு பண்ணதை காமிச்சதும் சரி, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருக்காரு, கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அருணோட ஒர்க்காகவும் சரி, பெயிண்டிங் மாதிரி இருக்குது படம், நிறையா ஷார்ட்ஸும் சரி, மியூசிக் ட்ரைலர்லேயே தெரிஞ்சு நிறையா. ஆமாம், மியூசிக்கும் சரி. அந்த படம் வந்து இப்படி தாண்டா எடுப்பேன் அப்படின்னு எடுத்த மாதிரி இருக்கும் படம். அதே நீங்கள் ட்ரைலரில் சொல்லுவேன், ட்ரைலரில் போக போக சொல்ல தேவையில்லை, ஓப்பனிங் ட்ரைலரோட ஓப்பனிங்ல ஏன்னா ஒரு லென்த்தி ஷார்ட்டு அதிலே கன்வே போய் இதுதான் என் படம், நான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இல்லை, அதான் அது இவங்க பயந்துருவாங்க, இல்லை அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காம போயிடும், இல்லை இவங்களுக்கு இவங்களுக்காக பண்ணால் அவங்க கோச்சிப்பாங்க, இது எதுவுமே இல்லை. படம் ஆர்ட்டாக பார்த்து அந்த படத்துக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்காங்க. லோகேஷும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மிஞ்சி என்னடா பண்ணுவீங்க, கொல்லுவீங்க அவ்வளோதானே, கொன்னுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் ஆட்டிடியூடில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஆட்டிடியூடில் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அது நேச்சுரலாகவே அவருக்கு அப்படிதான் ஒரு ஆட்டிடியூட் இருக்குன்னு ரொம்ப பேசுறது ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப வேணாம் திரும்ப அந்த படத்துக்கு நான் பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நானே பயந்தேன் தான், பட் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கு பார்க்குறது. இப்போ அந்த ரைட்டர் ப்ராசஸ் பார்க்கும்போது ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், அந்த மீம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்தேன், இது என்ன இது நேம் இருக்கே, இது எப்படி அப்படின்னு. கருப்போட அந்த ரைட்டர் இதுல வந்து ரத்னகுமார் அவர்களோட அந்த பேர். இல்லை, அது எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னே தெரியல. நான் வந்து ஆக்சுவலா நர்த்தன் கன்னட டைரக்டர் ஒருத்தர் மஃப்டி பைரதிரேனங்களும் அவர் கூட கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல சூர்யா சாருக்கு கதை சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் மீட்டிங்லாம் நடந்துச்சு. அதோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அது அஃபிஷியலாகவே வந்து நிற்கிது. அதான் விக்கிபீடியாலே அது போட்டிருக்கு, ரைட்டர்ஸ் ரத்னகுமார். யார் பண்ணுறான்னு தெரியாது, அது எப்படி தூக்குறதுன்னு தெரில. அது நானும் பார்க்குற இடத்துலலாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, தெரில, அது அப்படி வந்துச்சு. அப்படியே ஓகே. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு பர்சன் பற்றி, அந்த பர்சனோட எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அந்த மூமெண்ட் அப்படிங்கிறத பற்றி ஷாண்ட்ரோட. இட்ஸ் என்னன்னா, நீங்க சொல்றது ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயம் நான் அவர் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சது ஆப்வியஸா பவர் பாண்டி நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் அவரோட கவர் வெர்ஷன்ல இருந்து நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். அந்த மைக்கிர பூவாசத்துல இருந்தே ஒரு அந்த ஒரு பேஸ் வாய்ஸ் ஜென்ரலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பேஸ் வாய்ஸ் நீங்க இருக்கீங்க, ஆனா அந்த பேஸ் வாய்ஸ்ல ஒருத்தர் அது பாடி அதை ரசிக்க வைக்கிறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அந்த மயக்கிற பூவாசின்னு பார்த்தா பவர் பாண்டில ஒரு பெரிய ஸ்ட்ரீக் ஒன்று கிடைக்குது. இப்போ வரைக்குமே ஏதாவது டவுனா இருந்தனா நான் போய் கேட்கிற ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆல்பம் பவர் பாண்டி. அது ஒரு மாதிரி அது எல்லா வந்ததுல இருந்து போனது வரைக்குமே ஒரு ஃபீல் ஒன்று அந்த ஆல்பத்துல இருக்கும். தென் அவரோட ஒரு டிராவல் ஒன்று மேபி ஸ்டார்டிங்ல இருந்தே கூட இருந்திருக்கலாம், படமா இப்ப அமைஞ்சிருந்திருக்கும் 29ல. ஸோ ஷாண்டோடன் அண்ட் ரத்னகுமார். இல்லை, அதான் சொல்றேன், இந்த படம் ஃபர்ஸ்ட் வெளியே போய் ஒருத்தர் கதை சொல்றேன் அப்படின்னா ஷானுக்கு தான் சொல்றேன். போய் சொன்ன மொமெண்ட்ல இருந்து அந்த படத்தை வந்து ஒரு எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி, எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான், இல்லை எனக்கு குழந்தை மாதிரி அவர் பயங்கரமா கொண்டாடினாரு. ஓகே, அது சொன்ன டைம்ல இருந்தே வந்து எனக்கு ஏதோ ஒரு
எப்படி சொல்லனா, இனிமே எனக்கு கெட்டதே நடக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி அவர். அவர் ஒரு ஆரா சுற்றி வச்சிருப்பாரு. அது நம்ம கிட்ட போனாலே இன்ஸ்பயர் ஆகிடும். நம்மளால கெட்ட தாட்ஸே கூட வராது. கெட்டது செய்யணும்னு இல்லை, கிடைக்க கூட முடியாது கூட இருந்தால். மியூசிக்காகவும் சரி, அவர் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இந்த படத்துக்கான மியூசிக் நடந்துச்சு. ரொம்ப வருத்திக்கிட்டு இப்படி பண்ணும் அப்படி பண்ணும், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் ஒன்று பண்ணுறேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. போய் உட்காந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு பாட்டு வந்திருக்கும். 1 ஹவர்ஸில் பூ பாடல் பாட்டெலாம் 1 மணி நேரம். வாடினேன் மலர் எல்லாம் நான் சும்மா முன்னாடி வந்து ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து அதுக்கு நான் ஒரு லிரிக் போட்டு நான் இப்படி பாடியிருந்தேன்னு சொல்லிட்டு சும்மா வாசித்தார். நான் உங்ககிட்ட இதை எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணி இந்த இடத்துல பாட்டாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு என்ன மாதிரி பாட்டாக இருக்கலான்னு உங்களுக்கு எப்படி ப்ரீஃப் பண்ணனே தெரியாமல் வந்தேன். சரி, ஏன் நீங்கள் இத்தனை வருஷம் இல்லாமல் எனக்கு இதை நீங்கள் வாசி காமிச்சிங்க, இத்தனை படத்தில் இல்லாமல் அப்படின்னு கேட்குறேன். இது வரைக்கும் யாருக்காவது இதை வாசிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, நான் வாசிச்சது. அப்புறம் எது புஷ் பண்ணிச்சு நீங்கள் இதை வாசிச்சிங்கன்னு கேட்டேன். தெரில, தோணுச்சு, வாசிச்சேன்னாரு. இதுதான் வேணும் எனக்கு, இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்லி தான் வாடினேன் மலரே பாட்டு. பொல்லாத ஆசைகளும் அப்படி தான். எப்போவுமே கோரஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், நம்ம பல்லவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். பல்லவி அது என்கிட்ட ஆடியோவே இருக்குது. ஒரு half an hour கூட 20 நிமிஷம் இருக்கும். பியானோவில் இங்கே அங்கே கை போயிட்டே இருந்து ஒரு பாயிண்டில் அந்த பொல்லாத ஆசைகள் நெஞ்சோடு வந்து நோட்டாக வருது. ஃபஸ்ட் டைம் வருது, டெவலப் ஆகுது. ஃபஸ்ட் டைம் ஒரு இடத்துல வருது, திரும்ப அப்படியே கலைஞ்சி வேறு ஏதோ வாசிக்க போகுது. அது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல கேளுங்களேன், இந்த இடம் இது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னபோது, அது ஒரு டியூனாக நல்லா இருக்கு, இதை பிடிச்சி போகலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சு. இல்லை, உங்கள் ஸ்டைல் அப்படிதானா? இல்லை இப்போ இவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. சந்தோஷம் சார் வந்து அவரே பண்ணிடுவார். நமக்கு பாட்டாவே இருக்கும். நம்ம போகும்போது குலுகுலுல கொஞ்சம் வேலை பார்த்தோம். மேதமான பொறுத்த வரைக்கும் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பாட்டு நடக்கும். அந்த மாதிரி அவரு பதட்டத்திலே பக்கா மாஸ் பண்ணுவார் அவரு. அவரு ஒரு மாதிரி செம்ம கூலான சாரோட சோன், கோக்கியான சோன்ல வந்து ஒரு விளாண்டுருவாரு. தங்கச்சி சாங்லெல்லாம் நாதஸ்வரத்தை வாயிலே வச்சிருப்பாரு. இதில் இன்னர் பீஸ் பாட்டு அதெல்லாம் ஒரு ரிஃப் வாசிச்சு லூப்பில் போட்டு விட்டாரு. அசல் குளார் இப்படி அப்படின்னு நடந்துகிட்டே வந்து இப்படி அங்கேயே முடிஞ்சிச்சு பாட்டு. ஃபோன்லேயே டைப் பண்ணி அப்பவே முடிஞ்சிச்சு. அம்மா நானா பாட்டெல்லாம் நான் சும்மா இன்னும் கண்ணு கூசாத கூலர் இவன், அழுக்கு படியாத காலர் இவன். இல்லை, அது மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்களா, அதெல்லாம் பயங்கரமா மாட்டினாங்காளி. அதுவும் அப்படிதான் சார். அவன் இப்போ வந்து இந்த செகண்ட் சந்தோஷமா இருக்கான் சார். ஆனால் எப்போ மாட்டுவானே தெரியாது. மாட்டினா காலி, மாட்டுற வரைக்கும் ஜாலியாக இருக்கான். அதான்டா லிரிக்ஸ் நீயே எழுதிருன்ட்டாரு. அப்புறம் மாட்டினாங்களே மாட்டுற ஜாலின்னு ஆரம்பித்தோம். ஆனால் சாரை பொறுத்த வரைக்கும் மாட்டினாலும் ஜாலி. அவர் மாட்டினா காலியே கிடையாது, எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணுறாரு. ஷான் வந்து அவர் அந்த ரொம்ப பரபரப்பாலாம் ரொம்ப நிதானமாக அவரோட அது ரொம்ப சரின்னா அமைதியாக இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. எனக்கு ரெண்டுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஷான் கிட்ட வந்து எனக்கு நல்ல டைம் இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப இடம் உள்ள உட்காந்து நம்ம பூப்பாடல்லாம் நான் வந்து முன்னாடி நான் ஹம் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி வாயிலே வாசிச்சு, வானம் பொழுந்தது பூமி நனைந்தது இதெல்லாம் நான் பாடி ஆடியோவாக அனுப்புனேன். இல்லை, இதுக்குள்ளே ஒரு பியூட்டிஃபுல்லான சோல்ஃபுல்லாக ஒரு மெலோடி இருக்குது, இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும், இதை நம்ம அப்படியே பாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் எடுத்து இப்படி முகத்தை மறைச்சிட்டு விசில் அடித்தார். மைக்கு பிடிச்சிக்கிட்டு அங்கேயே பேசின இடத்துலையே ஒரு ஸ்னாப், ஒரு கிளாப், ஒரு விசில், அவ்வளோதான் அந்த பாட்டு அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது மேலே அரேஞ்ச் பண்ணார். அப்படி தான் ஒவ்வொரு பாட்டுமே நடந்துச்சு. சிலையெல்லாம் பசி 4 மணிக்கு ஈவினிங், இல்லை தலைவா இதை மட்டும் முடிச்சிடலாம், நம்ம டீசருக்காக பண்ணும்போது நான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. எண்டில் வெறும் வயலின் வந்து முடியும் போது ஒரு மாதிரி பெயினாக ஃபீல் ஆகுது. ஒரு ஃப்ளரிஷ் வேணும், ஒரு ஹோப் வரணும், ஒரு ப்ரீஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் ஃபீல் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்,
ஒரு எனர்ஜி தேவைப்படுதுன்னு சொல்லும்போது இந்த சீலே சீலேன்ற மேட்ரு அவர் ஏழேலேலோ அந்த மாதிரி லாலா லாலா அந்த மாதிரி ராகமாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு காலையில் தான் வந்து ரிதம் படம் பார்த்தேன். அதில் வந்து காற்றேன் வாசல் வந்து பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் சீலே அப்படி வரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். பேசாமல் சீலேன்னு பாடிடலாமா அப்படின்னு கேட்டேன். ஓ அப்படி வந்ததா? பேசாமல் சீலேன்னு பாடிடலாமான்னு கேட்டதுக்கு பாடுவோன்னு சும்மா நான் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் அப்படியே சீலே சீலே சீலேலே அப்படின்னு பாடினாரு. 29 ஒரு ஹார்ட் பீட்டாவே அது சீலே தான். அது சொன்னதும் சூப்பர். அப்படியே ரெக்கார்டும் பண்ணிடலாம், அப்போதான் நிம்மதியாக போய் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு 4லேருந்து 4:15 ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு அன்னபூர்ணால சாப்பிட்டு திரும்ப வந்து போட்டு கேட்குறோம். சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கு, இதை ஒரு பாட்டா பண்ணலாம்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பேரலா. ஓகே. அப்போ நான் மைண்ட் வாய்ஸுக்கு சீலேன்றதவே ஒரு வேர்டா வச்சுக்கலாம், அவனை பொறுத்த வரைக்கும் அதை சீலேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு தமிழ் சமூகத்துக்கு அது ஒரு வார்த்தையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த மாதிரி. ஓகே, மொத்தத்தில் என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். அவ்வளோ டீட்டெயிலாக போகாம மொத்தமாக மொமெண்ட்டாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ஓகேங்க, எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா தேங்க்யூ. எனக்கு ஐ திங்க் ஃபுல்லாக நிறைய டவுட்ஸ் தாண்டி ரசித்த விஷயங்கள் நேராக கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைல் ஒன்று இருக்கும். அடுத்து என்ன மாதிரியான டைரக்டர் ரைட்டர் அவருக்கு எந்த பஸ் எனக்கு நிற்குதோ அந்த பஸ்ல ஏறிடணும் அப்படின்னு இல்லை. இப்போ ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அல்லு அர்ஜுன் சார் ப்ராஜெக்ட், அதை ஸ்கிரிப்டாக முடிக்கணுன்றது தான். ஏன்னா அடுத்து இப்போ நான் அப்படியே கிளம்புறேன், அங்கே தான் ஹைதராபாத் தான் போகிறோம். 4-5 கதைகள் இருக்கு அடுத்து பண்ணுன்றது. மேபி இந்த படமே ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தான் நடந்துச்சு, இல்லை இந்த கதை இப்போ தான் நடக்கணும்னு இருக்குது. அது மாதிரி நான் அது எல்லாமே சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். எது பண்ணாலும் எனக்கு பிடிச்ச படமாக தான் பண்ணுவேன், நான் வித்து ஒரு படம் பண்ண மாட்டேன். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி படம்ன்ட்டு. சூப்பர். அண்ட் கண்டிப்பாக ஆஃப்டர் ஓடிடி ஒரு வேவ் ஒன்று இருக்கு, அது அப்படிங்களா? பார்ப்போம், வெயிட் பண்றோம். அதுக்கு அதை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்றோம் சார். சார், ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்ல கான்வர்சேஷன். மீட் பண்ணலாம் கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.